திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றி 5ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நம்முடைய நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர் துதியும் பாடி திருக்கதவும் திறத்தல் என்கிற பாடலையும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர் துதியும் பாடுவதற்காக நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா ராஜா ஐயா அவர்களை வருக வருகின்ற வரவேற்று நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். ஐயா வாங்க ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாய நம. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி போற்றி போற்றி. முதலில் நால்வர் பெருமக்கள் துதி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, மொழிமலி திருவாத ஊரா திருத்தால் போற்றி போற்றி, திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரார் மற்றை திருமாளிகை தேவர் சேர்ந்தனார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேளாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மறுவு புருஷோத்தம சேரிராய் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை அடிகள் சேரமன் ஒலிக்கீரன் கல்லாடனார் உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளா திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கராரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் போங்கும் ஒரு சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியன்கண் என்றும் எனும் புவனம் உய்ய கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் என்றால் தான் திருவருளும் எனவும் கூடி கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைய வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. சிற்றம்பலம். திலகவதி அம்மா திருக்கதவும் திறப்பதற்கான பாடல் பாடுங்க. சரஸ்வதி அம்மா பள்ளி எழுச்சி. சிவாய பள்ளி எழுச்சியில 8வது பாட்டு. சிவாய திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்தே பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாளுற்று பின்னை நீர் அம்மா அறத்தாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே
ஐயா திருப்பள்ளி எழுச்சி பாடல் அந்த பாட்டு தலைப்பு சொல்லுங்க, முதல் வரி சொல்லுங்க. திருப்பள்ளி எழுச்சி 8வது பாட்டு படிக்கலாம். முந்திய முதல் நடு இறுதியுமானா இந்த பாட்டா? முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிவறியார் யாவர் மற்றறிவார். பாட்டு மறந்து போயிட்டியா? யாரையாவது பாட சொல்லுங்க ப்ளீஸ். ஐயா, முந்திய முதல் நடு இறுதியும் மானாய் மூவரும் அறிகில யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே செந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்தோரை ஊரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. சிவாய நம. ஐயா மல்லிகா படிக்கிறாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். விண்ணக தேவரும் படிக்கூடாதுமா, ஒரு பாட்டு தான் மல்லிகாம்மா, ஒண்ணுதான். ஐயா படிக்கிட்டே இல்ல ஐயா ராஜா ஐயா படிக்கிட்டேன்னு சொல்லிட்டாரு. மல்லிகம்மா காலையில ஆர்வத்தோடு படிக்கிறாங்க. ஆமா நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா. பாடிடுங்கம்மா, ஒரு பாட்டு பாடுங்க. விண்ணகதேவரும் நன்னவும் மாட்டா விழும் பொருளே உன தொழுமடி யோகங்கள் மன்னகதே வந்து வாழ செய்தானே வன் திரு பெருந்துரை வழியடியோம் மன்னகதே கண்ணகத்தே நின்று கலித்தரும் தேனே கடலமுதே கரும் வேவிரும்படியார் என்னகதாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 205வது நாளாக 5ஆம் திருமுறையிலே திரு குறுந்தொகை 72வது பதிகம் திரு நீலக்குடி பகற்பெண் 4ஆக நாழிகை 10-12 மணி 9:36 10:48 ராகம் இந்தோளம். இது காவிரி தென்கரையிலே 32வது தலமாக கும்பகோணம் காரைக்கால் பாதையில் உள்ளது. இங்கே உள்ள பெருமான் வில்வாரண்யேஸ்வரர் என்றும் வேற அம்பாள் பேர் என்ன போட்டு தெரியல, அன்பா பேர் உமையம்மை அழகம்மை போட்டிருக்க, நான் இதை குறிக்க மறந்துட்டாங்க. சரி வாழ்க. இதுல பெரிய புராணத்துல 12ஆம் திருமுறை பெரிய புராணத்துல திருநாவுக்கரசர் பாட்டு 301 பொங்கு புனலார் பொன்னியிடை. சரி. பொங்கு புனலார் பொன்னியினில் 2 கரையும் பொருவிடையார் தங்கும் இடங்கள் புக்கு இறைஞ்சி தமிழ் மாலைகளும் சாத்தி போய் எங்கும் நிறைந்த புகழாளர் ஈரில் தொண்டர் எதிர்கொள்ள செங்கண் விளையார் திரு ஆலைக்காவின் மருங்கு சென்றடைந்தார். பொங்கு புனலார் பொன்னியினில் என்று
அந்த காவிரியின் இருகலையும் உள்ள தலங்களை எல்லாம் வழிபட்டு அவர் தமிழ் மாலைகள் சாத்தினார் என்கிற போது அதில் உள்ள தலங்களிலே இதுவும் ஒன்று, திருநீலக்குடியும் ஒன்று என்று சி.கே. சிவரையில குறிப்பிடுவார். அந்த வகையில அமைந்த இந்த தலத்துல முதல் பாடல், வைத்த மாடும் மனைவியும் மக்கள் நீர் செத்த போது செரியார் பிரிவதே நித்த நீலக்குடி அரணை நினை சித்தமாயில் சிவகதி சேர்வரே. இப்ப நான் வைத்திருக்கிற மாடும் மக்களும் இந்த பிறவிக்கு மட்டுமே விழுது. இந்த பிறவிலே இறைவன் கொடுத்த கொடை. அதனால அதை விலகணும்னு அவசியம் இல்லை, அதை நாம் போற்ற வேண்டும். நம்முடைய நல்ல எண்ணத்தினால் அதை போற்றி கொள்ள வேண்டும். ஆனாலும் அடுத்த பிறவில் இவர்கள் தான் இதே மனைவி மக்கள் வராமல் சொல்ல முடியாது. அதனால நாம் பெருமானை நினைதல் என்பதன் வகையில அவர்கள் நமக்கு துணை புரிவார்கள் என்ற வகையில அமைத்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து செய்ய மேனியர் நடராஜையா வாங்க. நடராஜையா நன்றிங்க ஐயா. திருவடி வணக்கம். சிவாயிரம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். செய்ய மேனியன் தேனோடு பால் தயிர். செய்ய மேனியன் தேனோடு பால் தயிர் நெய்யதாடிய நீல கொடியரன் மையலாய் மறவா மனத்தார்க்கெல்லாம் கையிலாமலா கக்கனியொக்குமே. மையலாய் மறவா மனத்தார்க்கெல்லாம் கையிலாமலகனி ஒக்குமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. பெருமானுக்குடைய அந்த அபிடேக பொருளாக காட்டுவது நெய்யும் பாலும் தயிரும் தேனும். 4 பொருள் தான் காட்டார். ஆனா ஆண் 5 என்பது ஆன்மாக்கள் ஓதுகிற 5 எழுத்து என்பதை உணர வேண்டும் என்பதற்காக. வாழ்க வாழ்க. ஆற்ற நிகழ்ச்சடை திலகவதி அம்மா வாங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். ஆற்ற நீசடை ஆயிடையாள் ஆற்ற நீசடை ஆயிடையாள் ஒரு கூற்றன் மேனியில் கோலமதாகிய நீத்த நீல குடியுடையான் நீத்த நீல குடியுடையான் அடி போற்றினார் இடர் போக்கும் புனிதனே நீல குடியுடையான் அடி போற்றினார் இடர் போக்கும் புனிதனே. திருச்சிற்றம்பலம். நாம் பெருமானை போற்றினால் பெருமான் நம்முடைய இடரை போக்குவான். அப்படி போக்குகிற புனிதனாக நிகழக்கூடியான நிற்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. 4 வேதியர் கிண்ணருள் தன்னிடம். தர்ஷன் வரீங்களா? 5வது பாட்டு படிக்கிறேன் ஐயா. 5வது பாட்டு படிக்கிறா? சரஸ்வதி அம்மா வாங்க. ஐயா 4 நான் படிச்சிடுறேங்க ஐயா. படிச்சிருங்க. அடுத்து நன்றிங்க ஐயா. வேலை இருக்கு ஐயா. 4 வேதியர்க்கு இன்னருள் நன்னிழல் ஆலன் ஆல நஞ்சுண்ட கண்ட தமர் நீலன் நீல குடியுரை நின்மலன் காலனானுயிர் போக்கிய காலனே காலனான் ஆருயிர்
போக்கிய காலனே. சிவாய நம. ஆலன் ஆலன் அஞ்சுண்ட கண்டத்தவர் என்று சொல்லி பெருமான் யாரு? நனிநாகரிகர்னு சொல்லுவாங்க. பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நனிநாகரிகர். நஞ்சை உண்டா அவனுக்கு நாகரிகமுடையவன்னு வள்ளுவர் சொன்னார். அதை கொடுப்பது நஞ்சுன்னு தெரிஞ்சு அதை சாப்பிடுறான் இல்லையா? ஏன்னா அந்த நட்பின் அடையாளமாக என்று அதை காட்டுவார்கள். அதனால பெயக்கண்டும் நயஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நனிநா. எது உண்மையான நாகரிகம்னா யாரையும் சந்தேகப்படாமல் இருப்பது அப்படின்னு. அது ஒரு உயர்ந்த கொள்கை. ஆனால் அதெல்லாம் நம்ம கடைபிடிப்பதில்லை. அப்படி நஞ்சை உண்ட பெருமானாக இருக்கிறது ஒன்று நம்முடைய சிவபெருமான். இன்னொருவர் இருந்தார், அவர் தான் நம்ம இப்ப படிக்கிற திருநாவுக்கரசர். அவர்கள் கொடுக்கிற நஞ்சுன்னு தெரிஞ்சே சாப்பிட்டார், நனிநாகரிக திகழ்ந்தார். அதன் மூலமாக அந்த நஞ்சு அமுதானது. ஆனால் அவர் என்ன பண்ணார்? நமக்கெல்லாம் தேவாரத்தை வாழி வழங்கினார். அந்த தேவாரத்தை நம்ம படிச்சு நிற்கிறோம். வாழ்க வாழ்க. நேச நீல குடியரனேயனா. வாங்க. திருச்சிற்றம்பலம். நேச நீல குடியரனேயனா நீசராய் நடு மால் செய்து மாயத்தால் ஈசனே நேரசர மெய்யை எறிந்து போய் நாசமானார் திரிபுரநாதரே. ஈசன் ஓசரம் செய்ய எரிந்து போய் நாசமானார் திரிபுரநாதரே என்று திரிபுரத்தை எரித்த அந்த செய்தியை சொல்கிறார். அந்த திரிபுரம் என்பது முப்புறமாவது மும்மல காரியம் என்று சொல்ல சித்தாந்த நெறி என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து கொன்றை சூடி. சரஸ்வதி அம்மாவாக. அடுத்தது கணபதி ஐயா. முதல்ல சரஸ்வதி அம்மாவாங்க. கொன்றை சூடியை குன்ற மகளோடு கொன்றை சூடியை குன்ற மகளோடு நின்ற நீல குடியரனேயே நீர் என்றும் வாழ்வுகள் தேகிருமாகுநீர் என்றும் வாழ்வுகந்தேகிருமாகுநீர் ஒன்றும் போது மறிவொன்னுமே பொன்றும் போது நுமக்கறி ஒன்னுமே என்றும் வாழ்வுகந்து இருமாத்தல். என்றும் வாழ்வு உகந்து இருமாக்கு நீர் இருமாந்து இருப்பன்கொலோ ஈசன் பல்கண தென்னப்பட்டு சிறுமானேந்திதன் சேவடிக்கு சென்று அங்கு இருமாந்து இருப்பன்கொலோ என்ற திரு அங்கமாலையை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. கல்லினோடு எனை பூட்டி. சிற்றம்பலம். வாங்க. மச்சுவாய வாழ்க. சிவா ஆகியார்கள் பாரபூஜ்யம் சமர்ப்பியாமி. நானாவிர பரிமளம் மந்திர சந்திர பத்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. நோபதேவம் ஆக்யாமி. நோபேராஞ்சனம் சமர்ப்பியாமி. ஐயாயிரம் திருவடி போற்றி போற்றி. சிவா சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சிற்றம்பலம். கல்லினோடனை ஓட்டி அவன் கையில் உருளை நீர் புக கேவன் ஆக்கின நெல்லு நீர் வயல் நீல குழியன் நல்லதாகும் வெற்றியும் உன்ன வெற்றியும் தேர்ந்தே நல்லதாகும்
நவென்றியும் நன்றே நன்றியும் சேர்ந்தே சித்தம். நன்றி, வணக்கம். வாழ்க வாழ்க. அது நாவுக்கரசர் பெருமான் நமச்சிவாய பதிகம் பாடினார். சொற்றுணை வேதியன்னு ஒரு பதிகம். அந்த பாட்டை எப்ப பாடினான்னு அவரே இந்த பாட்டுல சுட்டி காட்டுறார். கல்லினோடு எனை பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர்புக நூக்க என் வாக்கினால். அவர் என்ன பண்ணாங்களாம், கொண்டு போய் கடல்ல போட்டாங்களாம். போடும்போது சும்மா போட்டா மிதந்து வந்துட போறான்ட்டு கல்லுல கட்டி போட்டாங்களாம். ஏன்னா அந்த மாதிரி மிதந்து வரக்கூடாதுன்னு போட்டாங்க. இவர் என்ன பண்ணாராம், தன்னுடைய நாக்கினாலே நல்ல நாமமாகிய அந்த நமசிவாயத்தை சொல்லி நமசிவாய பதிகம் ஓதினார். அதனாலே அந்த கல்லே மிதந்தது. எதை நடக்கக்கூடாதுன்னு நாம் செஞ்சாங்களோ அது நடந்தது. கல்லுல பூட்டினா கல்லுல போய் அந்த கல்லுடைய கனத்தினால கீழே போடுவோம்னு நினைச்சாங்க. ஆனால் அந்த கல்லே தெப்பமாக வருமாறு மேல் நோக்கி வர செய்ததுன்னா நல்ல நாமமாகிய நமச்சிவாய. அதனால அந்த சொற்றுணை வேதியன் பதிகம் கல்லுல கட்டி கடல்ல போட்டு பாடின பாடல் என்று பெருமானை நமக்கு அடையாளம் சுட்டி காட்டுகிறார். இதன் அடையாளமாக நம்ம என்ன பண்ணோம், நமசிவாய பதிகம் ஓதணும். வாழ்க வாழ்க. ஐயா நமசிவாய பதிகம் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணுவோம். சொற்றுணை வேதியன் ஆளுக்கு ஒரு பாட்டு சொல்லிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். சொற்றுணை வேதியன் 4ஆம் தலைமுறையில 9வது பதிகம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. கல்லுல பூட்டி கல் துணையாவது நமச்சிவாய என்று சொன்னது இங்க கல்லினோடு எனை பூட்டி என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு அருங்கலம் பொங்கு தாமரை ஆவின் அருங்கலம் அரஞ்சு ஆடுதல் கோவிலுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லாது நாவினுக்கு அருங்கலம் நம சிவாயவே. கோவிலுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லாதது நாவினுக்கு அருங்கலம் நம சிவாயவே. அது 4ஆம் தலைமுறையில 11வது பதிகம். நான் 9ன்னு சொல்லிட்டேன். 9 திரு அங்கமாலே, 11 காந்தார பஞ்சமத்துல நமச்சிவாய பதிகம். 3வது பாட்டு 4, 11, 3 விண்ணுற அடிக்கிய விறகின் வேவழல் உன்னிய புகழிவை ஒன்றுமில்லையா பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நம சிவாயவே. நன்னி நின்று அறுப்பது நம சிவாயவே. நம சிவாயவே. நாம் செய்த பாவத்தெல்லாம் போக்க முடியுமா? இல்ல சித்தாந்த முறைப்படி பார்த்தா அதை அனுபவிச்சுதான் கழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சைவ நெறியில நமசிவாய சொன்னால் பாவம் போகும்னு சொன்னார். பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றிருப்பது நமச்சிவாயவே என்று நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி பாவத்தை போக்கிக் கொள்ளலாம் என்று அப்பர் பெருமான் சொல்றார். வாழ்க வாழ்க. 3வது எடுக்கண் பட்டு இறக்கணும். அடியான் படிக்கணும். இடுக்கண் பட்டு இருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கிற் பிரான் என்று வினவுவோம் அல்லோம்.
அடுக்கல் கீழ் கிடக்கினும் அருளில் நாம் உற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. நமக்கு வாழ்க்கையில எந்த விதமான நடுக்கம் வந்தாலும் அதை கெடுப்பது நமச்சிவாய மந்திரமா இருக்கும். கடல்ல கட்டி போட்ட போது வராத நடுக்கமா வந்துட போது பெரிய வாழ்க்கையில அப்பவே வந்த அந்த நடுக்கத்தை தீர்ப்பதனால நம்முடைய வாழ்க்கையில ஒரு நடுக்கத்தை எல்லாம் கெடுப்பது நமச்சிவாய் என்று அப்பர் பெருமான் கூறுகிறார். வாழ்க வாழ்க. வெந்த நீர் அருங்கலம். லலிதா பாலசுந்தரம் வாங்க. சிவாய் ஐயா. நம சிவாய். வெந்த நீர் நம சிவாய் ஐயா. வெந்த நீரருங்கலம் விரதி கற்கலாம் அந்தனர்க்கு அருங்கலம் அருமறை ஆரங்கம் திங்களுக்கு அருங்கலம் திகழ் நீள் முடி நங்களுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. திங்களுக்கு அருங்கலம் திகழ் நீள் முடி நங்களுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. நம சிவாயவே. திருச்சிற்றம்பலம். அருங்கலம் என்பது அடைக்கலம் என்றும் சொல்லுவார்கள். பெருமான் வந்து அடைகின்ற கலமாக நம்முடைய உடம்பை வைத்துக் கொள்ள வேண்டும், உள்ளத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அதற்கு உதவுவது திருநீரும் அந்த அருமறையாகிய அந்த அஞ்செழுத்தும். அதனாலே நமக்கெல்லாம் அருங்கலமாக திகழ்வது நமச்சிவாய. நமசிவாய மந்திரத்தை ஓதினால் இந்த உடம்பு கோயிலாகும். காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக மாறும். அப்படி லிங்கமாக மாறினால் பெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வான். அதனாலே நங்களுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. வாழ்க வாழ்க. அடுத்து சலமிலன் சங்கரன். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலம் புலமிலராகினும் புலத்திற்கேற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே. நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். நலம் மிக கொடுப்பது நமச்சிவாய் என்பதனால்தான் இப்ப நம்ம பாடின அந்த பாட்டுல நல்ல நாமம் நவிற்று விந்தேன் நன்றே என்று சொல்லி அந்த நல்ல நாம நமச்சிவாயத்தை படித்து நான் உய்ந்தேன், நீங்களும் உய்ய வேண்டும் என்று சொல்கிற மாதிரி அமைந்திருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அதனால்தான் நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயு என்கிறார். வாழ்க. அடுத்து வீடினார் உலகினர். சங்கரையா வாங்க. சங்கரையா. சதானந்தன் ஐயா வாங்க. சிற்றம்பலம். வாங்க. வீடினாருலகில் விழிமிய தொண்டர்கள் கூடினரே கூடி சென்றலும் கூடினரே கூடி சென்றலும் ஓடினேன் ஓடி சென்றுருவம் காண்டலும் ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினே நாடிற்று நமச்சிவாயவே. நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம்.
நான் ஓடினேன் ஓடிச் சென்று உருவம் காண்டலம் தலங்கள் தோறும் போய் பெருமானை தரிசிச்சேன். அந்த தரிசனத்தின் பயனாக என்னாச்சு, அந்த நமச்சிவாய் என்பது என்னை நாடியது. ஓடுதல் என்பது நான் பெருமானை போய் அந்த தரிசனம் பண்றது. நாடியது என்பது நமச்சிவாய் என்பது பெருமான் நம்மை தேடி வருவது. வாழ்க வாழ்க. இல்லக விளக்கது. மல்லிகா அம்மாவாக. மல்லிகா இருக்கங்கய்யா, படிக்கிறங்கய்யா. திருச்சிற்றம்பலம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதியில் உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமசிவாயவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. பல்லக விளக்கது பலரும் காண்பது. காலையில விளக்கேற்றி வச்சா எல்லாரும் பார்க்கலாம். அக விளக்கு என்பது அது உள்ளத்தில் இருக்கிறது, நாம் மட்டுமே உணர்ந்து உய்வதற்கான வழி என்று சொல்லி ஆன்மா உய்வதற்காக நல்லக விளக்காக நமச்சிவாய நம்முடைய அகத்திலே திகழ்கிறது என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. முன்னேறி ஆகிய சொக்கம்மாள் வாங்க. சிவாய நம. முன்னறியாகிய முதல்வன் மூக்கண்ணன் தன்னெறியே சரண் ஆதல் திண்ணமே, அந்நெறியே சென்றங்கு அடைந்தவர்க்கெல்லாம் நன்னறியாவது நமச்சிவாயவே. நன்னறியாவது நமச்சிவாயவே. நமக்கு நன்னறியாக திகழ்வது நமச்சிவாய். அதனால நாளையில நமச்சிவாய வரும். வீண் பேச்சு பேசினா அது தீநெறியாக போய்விடனாலே நமச்சிவாயத்தை பேசினால் அது நன்னறியாக அமையும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. மாப்பிணை தழுவிய மாதோர் பாகத்தன். முனுசாமி ஐயா வாங்க. ஏன் எங்களெல்லாம் முனுசாமி ஐயா இருக்கீங்களா? மியூட் எடுக்கலீங்க ஐயா. செல்வம் வாங்க. செல்வம். மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தான், பூப்பினை திருத்தடி பொருந்த கை தொழ, நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து, ஏத்த வல்லார் தமக்கு எடுக்கன் இல்லையே. நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து, ஏத்த வல்லார் தமக்கு எடுக்கன் இல்லையே. திருச்சிற்றம்பலம். நம்முடைய வாயிலே நம்முடைய நாக்கில நமச்சிவாய் இருந்தால் நமக்கு எந்த விதமான எடுக்கண்ணும் இல்லை என்று சொல்கிற பாடல். நமசிவாய நமசிவாய் என்று சொல்றது. வாழ்க வாழ்க. அடுத்து நம்ம அந்த பதிகத்துல 7வது பாட்டு. அடுத்த பாட்டு போயிடலாமையா? இல்ல, 5-6 பேருக்காக படிச்சுட்டேயா. சரி, படிக்க சொல்லுங்க. சரி. செல்வி அம்மா வாங்க. சொற்றுணை வேதியன் செல்வி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. சொற்றுணை வேதியன் சோதிவானவன், சொற்றுணை வேதியன் சோதிவானவன், பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தொழ, பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தொழ, கற்றுணை போட்டியோர் கற்றுணை போட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நமக்கு எந்த சூழ்நிலையிலும் நல்ல துணையாகாமது நமச்சிவாய் என்பதை இந்த பாட்டுல சொல்லி காட்டுறார். அதனால நற்றுணையாவது நமச்சிவாய் என்றால் இது எங்க இருக்குதுன்னா, அதை நம்ம இடம் சுட்டி 4ஆம் திருமுறையில 11ஆம் பதிகத்துல 1வது கிடக்குதுன்னு அப்பர் சாமி சொன்னார்னு சொல்லணும். அப்படி சொன்னால் அதற்கு பலன் அதிகம். நான் சொன்னேன் விட அப்பர் சாமி நமக்கு சொல்லி காட்டினார். சுந்தர ஞான சம்பந்தர் சொன்னார்
நான் வாயாசைக்கிறேன் என்று சொன்னா புண்ணியம் அதிகம். வாழ்க வாழ்க. அடுத்து சித்ரா சித்ரா இ. வாங்க ஐயா சங்கரையா நான் படிக்கட்டுமா ஐயா? நான் தர்ஷன் பேசுறேன் ஐயா. அடுத்தது படிக்கலாமா? ஒவ்வொருத்தரா படிக்கும். ஒருத்தர் வாங்க. அடுத்த ஸ்பாட்ல எல்லாரையும் வந்து ஒன்னா பாட முடியாது. சரியா? படிக்காதவங்க படிக்கணும். ஏற்கனவே படிக்காதவங்க வாய்ப்பு கொடுக்கணும்ல. காலையில படிச்சிட்டீங்கன்னா அடுத்தவங்களுக்கு வந்து படிக்காத ஒரு குரல் அவங்க வந்து உள்ள வரணும்ன்ற என்ட்ரி. படிக்கிறது புண்ணியம். அதனால அடுத்தவங்களை படிக்கிறது வாய்ப்பு கொடுக்கணும். சங்கரையா படிக்க. அடுத்தது சித்ரா. திருச்சிற்றம்பலம். ஊவினக்கருங்கலம் பொங்கு தாமரை பூவினுக்கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினக்கருங்கலம் அரணஞ்சாடுதல் ஆவினக்கருங்கலம் அரணஞ்சாடுதல் ஓவினுக்கருங்கலம் கோட்டமில்லது கோவினுக்கருங்கலம் கோட்டமில்லது நாவினுக்கருங்கலம் நம சிவாயவே நாவினுக்கருங்கலம் நம சிவாயவே. திருச்சிற்றம்பலம். நம்முடைய நாவினுக்கு நல்ல அருங்கலமாக திகழ்வது நமச்சிவாய. அதனால நமச்சிவாயத்தை சொல்லி பழக வேண்டும். நமச்சிவாய் என்பதுதான் என்னுடைய திருப்பெயர். பல பேர் சிவாய நம சிவாய நமன்னு சொல்லுவாங்க. சிவாய நமது மந்திரம். அத நமச்சிவாயத்தை தான் ஓங்கி ஒலிக்க வேண்டும். சிவாயன் என்பதை உதட்டிலேயே சொல்லணும்னு சொல்லுவாங்க. அது ஒரு முறை. வாழ்க வாழ்க. சித்ரா படிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உன்னிய புகழிவை ஒன்றுமில்லையாம் பன்னிய உலகினீர் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பது நம சிவாயவே நன்னி நின்றறுப்பது நம சிவாயவே. திருச்சிற்றம்பலம். பன்னிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பது நமச்சிவான்னு சொல்லிட்டு நான் பாவத்தையே பண்ணிட்டு நமசிவாய் ஓதிட்டேன்னு சொல்லக்கூடாது. நமசிவாய் ஓதினால் பாவம் பண்ணாமல் இருக்கலாம் என்ற நினைப்பு வர வேண்டும் என்று சொன்ன பாடல். வாழ்க வாழ்க. உமா அம்மா வாங்க. நாலாவது பாட்டு. வெந்த நீரருங்கலம் கணேஸ்வா. வெந்த நீரருங்கலம் இல்ல நாலாவது பாட்டு இடுக்கண் பட்டு இருக்கணும். நாலாவது பாட்டு அவங்க பாடினது என்னது? பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தைன்னு பாடினாங்க இல்லையா அவங்க. அதுக்கு அடுத்த பாட்டு இடுக்கண் பட்டு இருக்கிறான். இடுக்கண் பட்டு இருக்கினும் இறந்து யாரையும் இடுக்கிய தீரான் என்று வினவுவோமல்லோ அடுக்கள் கீழ் கிடைக்கினும் அருளின் நாமுட்ட நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே அடுக்கள் கீழ் கிடைக்கினும் அருளில் நாமுட்ட நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. கோபால் சரிதா வாங்க. கோபால் சரிதா. ஆமா. எத்தனாவது பாட்டுங்க ஐயா? அஞ்சாவது பாட்டு வெந்த நீர் அரங்கலம். இல்லைங்க ஐயா, 5ஆம் திருமுறையில திருக்குறந்த 4ஆம் திருமுறையில 11வது பதிகமா. அங்க நல்ல நாமம்னு வந்ததுனால அந்த நமச்சிவாய பதிகத்தை எல்லாரும் பாடலான்னு ஆரம்பிச்சோம். 4ஆம் திருமுறையில 11வது பதிகத்துல 5வது பாட்டு. அதுக்காட்டி நான் பாடிடுறேங்கம்மா. சரிங்க ஐயா, அடுத்தது பாடுறேங்க ஐயா. வெந்த நீரருங்கலம் விரதிகட்கெல்லாம் அந்தணர்கருங்கலம் அருமறையாரங்கம்
திங்களுக்கு அருங்காலம் திகழு நீன் மூடி நங்களுக்கு அருங்காலம் நமச்சிவாயவே. சிவாய நம. வாழ்க. அடுத்து சலமிலன் சங்கரன். வாழப்பாடி சித்ரா வாங்க. திருச்சிட்டம்பலங்கய்யா. சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன் குலமிலராகிலும் குலத்திற்கேற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே. நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே. நன்றிங்கய்யா. கார்த்திகேயன் ஐயா. ஐயா நடராஜா மியூட் ஓபன் பண்ணுங்க. தாமோதர் ஐயா, கார்த்திகேயன் ஐயாக்களை ஓபன் பண்ணுங்க. ராஜேஸ்வரி, நித்திலா. கார்த்திகேயன் பாட மாட்டாருங்க, தாமோதரன் ஐயா பாடுவாருங்க. தாமோதரன் ஐயா அடுத்தது. ஐயா வணக்கம். சிவாய நமங்க. 7வது பாட்டியா? வீடினார் உலகினில். வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினாரன்னேறி கூடி சென்றாலும் ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே. நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே. நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நாம் காஞ்சில இருந்து ஓடி போய் நாகை காணணும்னா நமச்சிவாய நம்ம நாடி வரும்னு சொன்ன பாட்டு. இல்லங்க விளக்கு. ராஜேஸ்வரி அம்மா. ஐயா நான் பாடுறேங்க ஐயா. ஓ பாடு. திருச்சிற்றம்பலம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாழவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அடுத்தது நல்லக விளக்கு, அது நமச்சிவாயவே. முன்னறியாங்க. ராஜேஸ்வரி அம்மா. இல்லையா? நித்திலா அம்மா வாங்க. ராஜேஸ்வரி அம்மா இருக்காங்க 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 ஐயா. ஐயோ ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. எடுங்க எடுங்க எடுங்க. பாட்டு. திருச்சிற்றம்பலம். நெறியாகிய முதல்வன் முக்கண்ணன் நன்னெறியே சரணாதின்னமே அந்நெறியே சென்று அடைந்த வாக்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயவே. நன்னெறியாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலங்க. நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க. மாப்பிணை நித்திலா அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தான் பூப்பினை திருந்தடி பொருந்த கை தொழ நாப்பினை தழுவிய நமச்சிவாய தேத்தவல்லா தம கிடுக்கனில்லையே. திருச்சிற்றம்பலம். நன்றி. முடிஞ்சாயா? முடிஞ்சுங்க. திருவையார் மழையில நனைஞ்சதுனால நித்திலா குரல் எப்படி இருக்குது பாருங்க ஐயா. திருமுறை தமிழோசை என்பது நாம் பாடுறோம் என்பதல்ல.
அந்த நூலை இயற்றிய ஆசிரியர் பாடுகிறார். நாவுக்கரசர் பெருமாளும் பாடுகிறார், சிவமாம் கேட்கிறார். நாம் வாயாசிக்க நிலையில மற்றவங்க பாடும்போது நாமும் சிவமாய் இருந்து கேட்டால் அதுக்கு பலன் அதிகம். ஆனா பல பேர் என்ன பண்றாங்க, நான் பாடுறேன்னு பல பேர் வந்து அந்த நேரத்தையும் பாட்ட தேடுறாங்களே தவிர, இந்த நிகழ்ச்சிக்காக நமக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்கிட்டு மற்றவங்க பாடுறதையும் கேட்டா புண்ணியம் அதிகம். அப்படி கேட்கிற அந்த பழக்கம் வந்துட்டா யார் பேர் கூப்பிடுறோம் அவங்க உடனே பாடலாம், நேரம் விடாம இருக்கும். ஆனா பல பேர் பாட்டை தேடுறதுலயே நேரம் அதிகமா போகுது. அதனால பதிகம் வந்து அதிகமா படிக்க முடியல, ரொம்ப ஸ்லோவா போறது. என்ன பண்றது, அதை கொஞ்சம் சரிப்படுத்தினா நல்லா இருக்கும்னு என்னுடைய விண்ணப்பம். அது என்னுடைய விண்ணப்பம். அதுல நான் என்ன தவறா சொன்னா மன்னிச்சுக்கலாம். ஆனா அதை ஒழுங்குபடுத்தினா நல்லா இருக்கும். அந்த நேரத்துக்கு பாட்டை தேடக்கூடாது. ஏன்னா இதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கிறோம், 5:20 இருந்து 6 ஒதுக்கிறோம். அந்த நேரத்துல மத்தவங்க பாடுறதையும் கேட்கணுன்ற எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டால் நமக்கு வாய்ப்பு உடனே பாடலாம், நேரம் விடாம இருக்கும். ஆனா பாட நேரத்துக்கு வந்து பாட்டை தேடி நேரத்தை வீணடிக்க வேணான்றது என்னுடைய இது. ஏன்னா புனிதமான நேரம், காலையில புனிதமான நேரம். இந்த நேரத்தை வந்து வெறும் காத்திருந்து நம்ம ஒருத்தருக்காக அத்தனை பேர் காத்திருப்பாங்க. அதனால அடுத்த காக்க வைக்காம பாடுறதுக்கான பழக்கத்தை உண்டாக்கணும். அது ஒரு நல்ல இது. வாழ்க. அடியார் பெருமக்களுக்கு நாம அந்த வரிசையா எழுதி வச்சுட்டு கூப்பிட்டு வர, அந்த கூப்பிடும் போது கரெக்டா வந்துக்கிட்டா கடகடன்னு ஐயா சொன்ன மாதிரி 2 பதிகம், நான் 3-4 பதிகம் கூட படிக்கலாம் ஐயா. அதை அவங்களும் எடுத்து வச்சிருக்கணும் கரெக்டா. இல்ல அந்த நேரத்துக்கு வரக்கூடாது. அந்த நேரத்தை அந்த 5:20 இருந்து 6 நேரத்தை ஒதுக்கிட்டு நம்ம என்ன சொல்றோமோ அதை கேட்கிற எண்ணம் வந்துட்டாலே அவங்க வாய்ப்பு தானா அதை வந்து அவங்க படிச்சிடலாம். ஆனா நம்ம நேரம் வரோமா அந்த நேரத்தான் பாட்டை தேடி படிச்சுக்கலாம். பாட்டை தேடுறோம், அந்த தேட என்னது அடுத்தவங்களுக்கெல்லாம் காத்திருக்காங்க. ஒரு பாட்டுக்கு கேப்ல நிறைய அந்த நேரம் வீணா போகுது. அதனால பதிக பாராயணம் குறைஞ்சு போகுது இல்லையா. நல்ல அருமையான நேரத்தை நம்ம வெறும் வீணடிக்காம இருக்கிறதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்லை. எடுத்து வைக்கலாம், கூட கூப்பிடும் போது எடுத்து வைக்கலாம். அடுத்தது நான் படிக்கிறியான்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு வாரம் டக்குன்னு முடிஞ்சிடும். எடுத்து வச்சாதான் கேட்கிற புண்ணியம் வரும், கேட்டாதான் புண்ணியம். அந்த திருமுறைகளை பாடுவதை விட கேட்பதுதான் புண்ணியம். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றேன், இந்த பாட்டை நாம பாடல, பெருவன் நாவுக்கரசர் பாடுகிறார், சிவபெருமான் கேட்கிறார், நாம் பெருமா வாயாசிக்கிறோம். நாம் சிவமாயிருந்து கேட்டால் அந்த புண்ணியம் அதிகம். நான் பாடுறேன்றது அர்த்தம். அதுக்கு வந்து பாடுகிற எண்ணம் இருக்கிறத கேட்கிற எண்ணம் இல்ல. நம்ம பாட்டு போயிட்டா போதும் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிடறோம். அப்படி இல்லை, முழுசே மத்தவங்க பாடுறதை கேட்டாலும் அதுல புண்ணியம் அதிகம். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை கலந்துரையாடல் வச்சதே அதுக்காக தான். இந்த நிகழ்ச்சியோட ஏற்பாடே அப்படிதான், வெறும் சாதா மத்த நிகழ்ச்சி மாதிரி இல்லை இல்லையா. அப்படி இல்லைங்கய்யா, ஐயா பதிவு போட்டாருன்னா கேட்டா அவங்க கேப் வந்து சைலண்டா இருக்குது, அப்புறம் வருது குரல். ஆமா, அதுதான் ஒண்ணு, வேற ஒண்ணும் இல்லைங்க. பாரத பத்திங்களா, ரெண்டாவது போறது சைலண்டா இருக்குது. இல்ல இதே நிகழ்ச்சியே நான் வேற மாதிரி திருப்பி அமைச்சு ஒரு சொற்பொழிவுன்னு சொன்னா எல்லாரும் உட்காந்து கேட்கறாங்களா இல்லையா. அதே மாதிரி அப்படி வெறுமனே கேட்டு நான் மட்டும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன், நான் சொற்பொழிவா பண்ணிட்டு போயிட்டேன்னா அது வந்து புண்ணியம் இல்லை. ஆனால் மற்றவர்கள் பெயரை கேட்க வேண்டதுக்காக தான் நான் வந்து இங்க உட்காந்துக்கிறேன். அந்த புண்ணியம் எனக்கு கிடைக்கட்டும்ன்றதுக்காக தான். அந்த மாதிரி எல்லாரும் நினைச்சா அந்த கேட்கிற புண்ணியம் இருந்தால் பாடுற வாய்ப்பு வர போது எந்த விதமான கேப் இல்லாம பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்னும் 2 பதிகம் படிக்கலாம். அதை கொஞ்சம் நெறிப்படுத்தினா நல்லா இருக்கும். எல்லாரும் அதை இது பண்ணி இதுல நான் ஏதோ நாட்டாம பண்றேன்னு சொல்லி ஏன்னா தவறா பேசுறேன்னா அதை அடியார்கள்லாம் மன்னிக்கணும். அப்படிலாம் இல்ல, எல்லாருக்குமே Saivam.org இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா புத்தகம் தேடுறதுன்றது சிரமமான ஒரு காரியம். Saivam.org கூட ஆரம்பிச்சு எடுத்து வச்சுக்கணும். 5:20 எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தவங்க பாடுறதையும் கேட்கணும். நான் பாடுற பாட்டை மட்டும் தேடி புண்ணியம் இல்ல. எல்லா பாட்டும் எல்லாரும் பாடுறாங்க. அதை கேட்கிற அந்த பழக்கம் வந்துட்டால் நம்ம பாடுற நேரம் வரும்போது உடனே பாடலாம், நேரம் வீணாகும். ஆமா, ஐயா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க படிக்கிறீங்களோ படிக்கலையோ ஆனா புத்தகத்தை மட்டும் கையில எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே வரி வரியா பார்த்துக்கிட்டே வாங்க. ஏன் நீங்க வரி வரியா நீங்க இப்போ ஒரு ஸ்கூலுக்கு வந்துட்டீங்க, புத்தகம் இல்லாம ஏன் வந்தீங்கன்னு கேட்பாங்க இல்லையா. அந்த மாதிரி வந்துட்டீங்க, உள்ள நுழைஞ்சப்போ அதை Saivam.org ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பதிகம் போதுன்னு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம தயாரா இருக்கணும். ஏன்னா கூப்பிடுறாங்களோ கூப்பிடலையோ நம்ம காதால கேட்டுட்டே இருப்போம், அந்த வரியா பார்த்துட்டே இருப்போம். ஒருவேளை ராஜா ஐயா நம்மளை கூப்பிட்டாருன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அந்த இருக்குங்க ஐயா நான் படிக்கிறேங்க ஐயா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துடலாம். உங்களுக்கு Saivam.org இருந்ததுன்னா Saivam.org எடுத்து வச்சுக்கோங்க.
அப்படி இருந்தா நமக்கு கையில காலையில புத்தகம் இருந்தா கிடைக்கிற புத்தகம். அருமையான அமிர்த நேரம் ஆமா இது. 5ல ஆமா இருந்து 6:20. அந்த 5:20 இதுக்காக செலவு பண்றதுக்காக அப்போ நம்ம என்ன அதுதான் ஆரம்பி சொல்லி இத்தனாவது பதிகம், இத்தனாவது பண்ணு, இத்தனாவது பாட்டு, இந்த தலம், இது பெரியவான் சேர்க்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தியெல்லாம் சொல்லி சொல்றோம். அந்த நேரத்தை அந்த பாட்டை கையில வச்சுச்சுன்னா அடுத்தவங்க பாடும்போது கேட்டுக்கிட்டே வந்தா நம்ம வாய்ப்பு வரும்போது அப்படி உடனே படிச்சா நேரம் வீணாகாது. இன்னும் 2 பதிகம் கூட படிக்க வாய்ப்பாகும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி அப்படி எடுக்க முடியல, என்னால எடுக்க முடியல, நான் புதுசா வந்திருக்கேன், உள்ள அமைதியா உட்காந்து வந்துட்டேன், என்ன கேட்டுக்கலாம். அப்படி எடுக்க முடியாதவங்க அமைதியா முடியலன்னா உட்காந்து கேட்கலாம். ஐயா நான் கேட்டுக்கிறேங்க ஐயா. நான் பாடணுன்றதுக்காக மத்தவங்கள காக்க வச்சு அந்த பாட்டை அந்த நேரத்துக்கு தேடி எடுத்து ஐயா இதோ இருங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், பாட்டுல பாடல்கிற ஆர்வம் கேட்கறதுல இல்லைன்றதுதான். இந்த நிகழ்ச்சி வந்து கேட்பதற்குரிய நேரம், நல்ல அமிர்த காலம், கேட்பதற்குரிய நேரம். ஆனதான் இந்த திருமுறை தமிழோசை என்பது ஞான சம்பந்தர் பாடுகிறார், நாவுக்கரசர் பாடுகிறார், சிவபெருமான் கேட்கிறார், நாம் வாயசைக்கிறோம் என்ற எண்ணம் வந்தால் அதுதான் உண்மையான சைவ உணர்வு. அந்த சைவ உணர்வுல நாம் அமைதியா இருந்து கேட்டால் சிவம் கேட்கிற மாதிரி நாமும் சிவமாகலாம். அதுதான் நினைச்சது சிறப்பு. மிக்க மகிழ்ச்சிங்க. சிவ சிவா திருச்சிற்றம்பலம். அதனாலதான் இதுக்கு திருமுறை தமிழோசைன்னு பேர் இது. கண்டிப்பா. அப்படி எடுக்க முடியாதவங்க அதுல நேரத்தை வந்து வீணாக்காம இருந்தா கூட 2 பதிகம் படிக்கலாம். நம்ம என்ன பண்ணா சில நேரத்துல ஒரு பதிகம் படிக்கிறோம், சில நேரத்துல 1.5 பதிகத்துல பாதியில நிறுத்த வேண்டியதா போயிடுது. அதனால நேரம் வீணா போகுது. இப்படி பேசி நானே நேரத்தை பண்ணிடுக்கிறேன். நன்றிங்க நன்றிங்க. ஐயா தொடரலாம், ராஜா ஐயா தொடரலாம். நான் தவறா பேச எல்லாரும் பண்ணிக்கிறேன். நான் ஏதோ நாடகப்பட நினைக்க கூடாது. திருநீலக்குடி பதிகம் 5 திருமுறை 5ல 72வது எதுக்க படிச்சாங்கன்னா அந்த பாட்டுல வந்து கல்லினோடு எனை பூட்டி அமன் கொல்லர் நீர் புக நூக்கி வாக்கினால் நெல்லு நீர் வயல் நீலக்குடியரன் நல்ல நாமம் நவிற்று உய்ந்தேனே, நல்ல நாமம் மகன வச்சத்தை நான் நவிற்று உய்ந்தேன்னு சொல்றார். அதனால அந்த நல்லமாகிய நமச்சிவாயத்தான் நாவுக்கரசர் வாக்கால அந்த பதிகத்தை படிச்சு நாமும் உய்யலாம் என்பதற்காக அந்த நமச்சிவாய பதிகத்தை படிச்சோம். இப்ப பதிகத்தை நம்ம தொடரலாம். அது அடுத்து பாட வேண்டியது 8வது பாட்டு 5ஆம் திருமுறையில 72வது பதிகத்துல 8வது பாட்டு. 72 தானே? ஆமா, 72ல 8. யார் படிக்க போறியா? சதானந்தன் ஐயா. அழகியோம் இளையோம் எனும் ஆசையா. வாங்க பணப்பாக்க ஐயா வாங்க. ஆமா பதிகம் படிச்சுட்டு இருந்தோம், இடையில இந்த பதிகம் நம்ம படிக்க வேண்டியதாகி போச்சு. சூழல்ல சுற்றுனை வேதியன், அதுல தடுமாற்றம் எதுவும் வேண்டாம். ஏன்னா இப்ப படிகம் போறது 72ல 8வது பாட்டு. வாங்க. சரி பணப்பாக்க ஐயா சைக்கிள்ல போயிட்டு இருக்காருங்க ஐயா. நீங்க அடியேன் படிக்கிறேன். இளையோம் எனும் ஆசையால் ஒழுகி ஆவி உடல் விடும் முன்னமே நிழலது ஆர்பொழில் நீலக்குடி அரண் கழல் கொள் சேவடி கை தொழுது உய்மினே. கடல்குள் சேவடி கைதொழுதிமினே என கைகால் கூப்பித் தொழில் கடிமாமலத்துவினின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பித் தொழில் என்ற அந்த அங்கமாலையை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. கற்றை செஞ்சடை கற்றை செஞ்சடை காய்கதிர் வெண்திங்கள் பற்றி பாம்புடன் வைத்த பராபரன் நெற்றி கண்ணுடை நீல்குடி அரண் சுற்றி தேவ தொழும் கழல் ஜோதியே சுற்றி தேவ தொழும் கழல் ஜோதியே. திருச்சிற்றம்பலம். அப்ப தொழப்படும் கடல் வந்து சோதியாக இருக்கிறது. பெருமான் சோதியே சுடரே சூழொளி விளக்கே என்று அவனுடைய திருவடி அமைந்திருக்கிறது என்று அப்பசாமி சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. தரிக்கி வெற்பது மல்லிகா மல்லிகா. இந்த உடனே பாடுறேங்கய்யா. காற்றை செஞ்சடே காய்கதிர் பாட்டுமா
நன்றி நன்றி. கடைசி பாட்டு. தரிக்கு சரிங்கம்மா. வெற்பது. தரிக்கு வேற்பது தாங்கிய வீங்குதோல் அரக்கண்ணாருடன் நகல் அரக்கண்ணாருடன் நகர்கோர் விரலினான் நெறித்த நீல் கொடி அரண். என்னங்கய்யா? படிங்கம்மா, நீங்க படிங்க. நெறித்த நீல குடியரன் பின்னையும் இருக்கமா அருள் செய்தனன் என்பரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அவன் விரலால் நெருக்கியது என்பது அவனுடைய இரக்கத்தின் அடையாளம் என்று காட்டுகிறார். அவன் ராவணனுக்கு அருள் செய்வதற்காக, அவனை தண்டிப்பதற்காக அல்ல, அவனுக்கு இரக்கம் காட்டுவதற்காக. அதனாலதான் அவனுக்கு வாழும் நாளும் கொடுத்தார் என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க. இதோட நிறுத்திக்கலாம், நாளைக்கு வச்சுக்கலாமையா? அவனே அடுத்து இன்னைக்கு ஒரு பதிவு தான் படிக்க முடியுது. பொன்னூசல் பாடி சரி, 6:20 முடிச்சிடலாம். இன்னொரு பாட்டு பாடலாம் ஐயா, விடுவிடுன்னு போடலாம். எப்படி ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி முடிக்கிறதுக்கும் பழகணுமா? நம்ம ஒரு கத்துக்கணும். நம்ம எப்படி கரெக்டா 10 மணிக்கு ஆரம்பிச்சு 11க்கு முடிக்கிறதுக்கு முயற்சி பண்றோமோ அதே மாதிரி இதுவும் 6:20க்குள்ள முடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். ஆமா, ஏன்னா நிகழ்ச்சி 1 மணி நேரம்னா 1 மணி நேரம் எடுத்துடும். உரிய நேரத்துல ஆரம்பிக்கணும்ன்ற எண்ணம் எப்படி வருகிறதோ அதே மாதிரி முடிக்கிறதுக்கும் அந்த உரிய நேரத்துல எல்லாருக்கும் பணி இருக்கு. அவங்க காலையில ஏதாவது பணி இருக்கும், வேலை இருக்கும், அவங்க வேலையை செய்வாங்க. அதனால கொஞ்சம் நெறிப்படி நம்ம 205 நாளா படிக்கிறோம். கொஞ்சம் அதை நெறிப்படுத்தி உரிய நேரத்துல ஆரம்பிச்சு உரிய நேரத்துல முடிச்சா தொடர்ந்து செய்யலாம். கண்டிப்பா கண்டிப்பா. வாங்க, பொன்னூசல் யாருன்னா பாடுங்க. அந்த டைம் நீட்டிக்காம பாத்துக்கணும். ஏன்னா ஆரம்பிச்சோம்னா நமக்கு எவ்வளவு வருத்தம் வருது. ஒரு நாளைக்கு டிலே ஆயிடுச்சு நமக்கு எவ்வளவு வருது. ஐயோ உடனே காத்துக்கணும்னு. அதே மாதிரிதான் முடிக்கும் போது அதே உரிய நேரத்துல பாட்டையா? பாடல் 8. சரிங்க ஐயா. கோலவரை குடுமி வந்து குவளையத்து காலமுதுண்டு தாழ்கடலின் மீதெழுந்து ஞாலமிக பரிமேற்கொண்டு நம்மை ஆண்டா சீலம் திகழும் திரு உத்தர கோசமங்கை மாலக்கரியானை வாயார நாம் பாடி ஊலித்து அகங்குழைந்து பொன்னூசல் ஆடாமோ. மாலுக்கரியானை வாயார நாம் பாடி ஊலித்தகம் குழைந்து பொன்னூசல் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம். திருமுறை தமிழோசை என்பது பூலித்து அகங்குழைந்து பொன்னூசல் ஆடுதல் தான் திருமுறை தமிழோசை நிகழ்ச்சி. பல பேர் பாட கேட்டு அகம் குழையணும். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவம். வாழ்க வாழ்க. லலிதாமாவாக திருக்கதவம் அடைக்க. விடுவின் வெகுளி வேட்கினும். நமசிவாய ஐயா. விடுமின் வெகுளி வேட்டை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை. உடையான் அடிக்கு பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி. வாழ்க வாழ்க. வாழ்த்து. வாழ்த்து. சிவசெல்வி அம்மா படிங்க வாழ்த்து. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயே. நல்ல வண்ணம். வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை. கண்ணில் நல்ல அகுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகன் வாழ்க வெற்பை
கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மணிவலம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவில்லா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். சிவா. நன்றிம்மா நன்றிங்க. நன்றிம்மா நன்றிம்மா. தினம்தோறும் ஒரு கல்வி ஆர்வ கோளாறுனால நான் என்ன சொல்லி வந்து அதனால யாருடைய மனசா புண்பட்டு இருந்தா அதுக்காக நான் ரொம்ப வருந்துறேன். ஆனா இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தோன்னு சொன்னது. வேற நிகழ்ச்சியெல்லாம் நம்ம வெறும் கேட்கதான் செய்ய முடியும். இங்க மட்டும்தான் எல்லாரும் பாட்டு கேட்டு பாட முடியும். அடுத்தவங்களும் வாய்ப்பு கொடுத்து நேரத்தை வீணாம ஆர்வத்தினால சொன்னது. இதனால நான் இது இப்படி சொன்னதுனால யாராவது மனசு நொந்திருந்தா அதுக்காக நான் ரொம்ப வருந்துறேன். அதுக்காக ஐயா இல்லைங்கய்யா, அப்படி சொல்லாதீங்க. எங்களுக்கு நல்ல அறிகுறி தாங்க ஐயா அடியார்களுக்கு எல்லாம். இப்ப இந்த படிக்கிறதுக்கு தானே ஐயா சொல்றீங்க. ஆமா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்றீங்களே ஐயா. இல்ல மத்தவங்களோட மனசு நோகடிச்சிருமோன்னு ஒரு எனக்கு அந்த பயம் வருது. இது இதோட முறை நீங்க சொல்லி தரீங்க. நீங்க அது மாதிரி சொல்லாதீங்க ஐயா. வருத்தமா இருக்கு. நல்லது. நன்றிங்க. சிவ சிவா. ஐயா ஒரே ஒரு நிமிஷம் ஐயா. சொல்லுங்க. நேத்து காலையில பாடும்போது 2வது பாட்டு பாட சொன்னீங்க. பாடின ஐயா. என்ன பாட்டு? ஆமா ஐயா, அது பாடும்போது அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப அழைய வந்துச்சு ஐயா. நான் எந்த பாட்டுமா? எந்த பாட்டு சொன்னது? ஒண்ணு இல்லைங்க. நான் பேசுறது வந்து பிள்ளைகள் தாய் எந்த 2வது பாட்டு சொன்னதானே தெரியும். அப்படிங்களா ஐயா? நேத்து பாடினதுல என்ன 2வது பாட்டு? நேத்து என்ன பாட்டு பாடினா எந்த 2வது பாட்டு? காலையிலயா மாலையிலயா? எந்த 2வது பாட்டு? காலையில ஐயா. காலையில ஐயா. அதுல 2வது பாட்டு எதை குறிக்கிறீங்க? எந்த பாட்டை குறிக்கிறீங்க? ஞாபகம் தான் உங்களுக்கு? வந்து அடுத்தவங்க நம்மள நினைக்கலையே சொல்லலையேன்னுட்டு நினைக்க கூடாது. நம்ம வினைதான் அவங்கள அது மாதிரி செய்ய வைக்குதுன்னு சொன்னீங்க ஐயா. ஒண்ணு இல்லைங்க ஐயா, சொல்லிடுறேன். நான் சொல்லிடுறேன். சுற்றமும் பிள்ளைகள் தாங்குவாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு நாவுக்கரசர் ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாரு. தாங்குவாங்க இவங்களுக்கு தாங்க. 70வது பதிகம் ஐயா. 70ல சுற்றமும் துணை மடவாளோடு பெற்ற மக்களும் பேண ஒழிந்தனர் அப்படின்றப்போ அவங்க ஏன் நம்மளை பேண ஒழிந்தார்கள்னா அது அவர்கள் செய்த குற்றம் அல்ல. நாம் அவர்களை நடத்தின முறையினாலே அவர்கள் நம்மை புறக்கணிக்கிறார்கள். நாம் நல்லபடியா நடந்தா அவங்க நம்மை போற்றிக் கொள்வார்கள்னு சொன்னேன். சரிதானா? அதுதான் அது எனக்குள்ள ஒரு மனசுல ஏதோ ஒரு விகல்பம்யா. அதுக்கு நீங்க விளக்கம் சொன்னது எனக்கு ரொம்ப தெளிவாயி போச்சுயா. அது மாதிரி இருக்குது. நீங்க மட்டும் மன்னிப்பு கேட்காதீங்க ஐயா. இல்ல அத மத்தவன் மனசை நோக்கடிக்க கூடாதுன்றதுக்காக சொன்னதா, வேற ஒண்ணும் இல்ல. நிகழ்ச்சி வந்து ரொம்ப வேகமா அதிகமா பதிகம் பிடிச்ச நிகழ்ச்சி வேகமா முடிச்சதுக்காக நாடகம் பண்றாரு. நான் தப்பா நினைச்ச கூடாது. அதனால மனசுனோட நம்ம பாட உள்ளே நம்ம செய்ய உள்ளே நினைச்சிட கூடாது. அந்த நேரத்துல புத்தகத்தை தேடுறது சரியில்லை. அந்த நேரத்தை அதுக்குன்னு ஒதுக்கிட்டு நம்ம முதல்லயே அந்த பாட்டை எடுத்து வச்சு அடுத்தவங்க பாட கேட்டா நம்ம சான்ஸ் சொல்ல உடனே பாடணும். நேரம் வீணாகாது. இன்னும் ஒரு பதிகம் எக்ஸ்ட்ரா படிக்கலாம். அதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணா ஒரே ஒரு பதிகம் தான் படிச்சோம். அதனால ஆனா இடையில நம்ம பதிகம் 2 பதிகம் ஆயிடுச்சு. வாழ்க வாழ்க. எல்லாம் நன்மை. எல்லாம் நன்மை. ஐயா இப்போ தர்ஷன் நான் படிக்கிறேன்னு சொன்னது வந்து நீங்க நமச்சிவாய பதிகம் படிக்க சொன்னீங்க. அதனால நான் அவனை இந்த பதிகம் படிடா அப்படின்னு சொல்லி போன் பண்ணேன் ஐயா நேத்திக்கு. அதனால அவன் வந்து நான் இந்த பதிகம் படிக்கிறேன் ஐயான்னு கேட்டான் அவங்கள. அதனால கேட்டான். நீங்க வந்து நீங்க படிச்சுட்டீங்க, படிக்காதவங்க படிக்கட்டும்னு சொன்னீங்க. அதனால அவன் விட்டுட்டான். இது நான் சொன்னதுனாலதான் ஐயா அவன் வந்தான். அவன் அதனால ஒண்ணு இல்ல, அடுத்தவங்க வாய்ப்பு விடுவோம் இல்லையா? அதனால வேற ஒண்ணு. கரெக்ட். நன்றிங்க. இது நிகழ்ச்சி அதனாலதான் நான் சொன்ன வெறும் பாண்டா மட்டும் பார்த்தாதே கேட்கிற எண்ணமும் நமக்கு வரணும். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் பாடுறது மட்டுமல்ல கேட்கவும் செய்யணும். அந்த கேட்கிற பழக்கம் வந்தால் நமக்கு புண்ணியம் அதிகம்.
இல்ல, இல்ல. தர்ஷன் வந்து சொட்டுணை வேதியன் பாடும்போது உள்ள வந்துட்டாப்ல. நான் தான் சொன்னேன். எல்லாரும் பாடணும்ல. எல்லாரும் ஒரு பாடாதவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் தான் அடியேன்னு தான் சொன்னேன். தவறு இல்ல, தவறு இல்ல. வரட்டும். இது தர்ஷனுக்காக மட்டும் சொல்றேன். இது எல்லாருக்காகவும் சொன்ன செய்திதான். நன்றி. நல்லது, நல்லது. அதுலதான் நன்றிங்க. மனசு நோக்கக்கூடாதுக்காக தான் மன்னிப்பு கேட்டது. வேற ஒண்ணும் இல்ல. வேற ஒண்ணும் இல்ல. அவருக்கு ஐயா சொல்றாங்கன்னா, அவங்க மனசு புண்பட போகுதுன்றத மன்னிப்பு கேட்கிறேன். அத தவறா மற்றவங்க எடுத்துக்காதீங்க. பண்படக்கூடாதுப்பா. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. நான் நன்றிங்க. இந்த நிகழ்ச்சியை நாம் பண்படுவதற்காக புண்படுவதற்காக அல்ல. சிவசிவா, சிவசிவா, சிவசிவா. ஏன்னா காலையில வர்றதே பெரிய விஷயங்க. இத ஆன் பண்ணி உள்ள வந்து நம்ம திருமுகத்தோட எல்லாம் ஒருத்தர் பார்த்து வணக்கம் சொல்லிக்கிறது ஒரு விஷயம். நம்ம இறைவனை நம்ம துதி பாடுறது ஒரு பெரிய விஷயம். நல்லதுங்க. நன்றிங்க. எல்லாரும் படிக்கணும். விட்டு கொடுத்ததா எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எல்லாருக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கும். நம்ம மட்டும் பாட்டு நான் பாடினதே பாடணும்னா ஐயா அவங்களுக்கு மட்டும் 2 வாட்டி கொடுத்துக்கான எனக்கு பாடவே வாய்ப்பு கொடுக்கணும். மத்தவங்க வந்து குறைப்பட்டு கூடாது. சொல்லக்கூடாது. அதுவும் ஒண்ணு இருக்குல்ல. ஆமா. இந்த வயசுல அவர் ராஜா ஐயா வந்து 70 கடந்துட்டாரு. அவர் கடந்து வந்து அத குறிப்பு எடுத்து வச்சு எல்லாரும் பேரும் எழுதி வச்சுக்கிறாரு. ஐயாவும் வந்து கேமரா முன்னாடி உட்காந்துக்கிட்டு இவ்வளவு காலையில வந்து பண்ணி செய்யறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். இவங்கலாம் கடந்து வந்து உட்காந்துக்கிறாங்களே, அவங்களுக்கு நம்ம எப்படி செய்யணும்ன்றது வந்து பார்க்கணும். இன்னொரு விஷயம் நான் தயவா சொல்றது என்னன்னா, உங்ககிட்ட Saivam.org இருந்தா எடுத்து வச்சுக்கங்க. புத்தகம் இருந்தா எடுத்து வச்சுக்கங்க. கூப்பிடலனாலும் பரவாயில்ல. வரி வரியா அந்த வகுப்புல வந்து உள்ள நுழைஞ்ச பிறகு ஒரு மாணவன் உள்ள வந்துட்ட பிறகு, புத்தகம் இல்லாம எதுக்கு நம்ம உள்ள வரோம்? உள்ள வந்துட்ட பிறகு நம்ம பார்க்கிறோம். அப்படி இல்லையா? புத்தகமும் இல்ல. நான் பஸ்ல போயிட்டு இருக்கிறேன். இல்ல வெளிய போயிட்டு இருக்கேன். நான் சமையல் செஞ்சுட்டு இருக்கேன். வெங்காயம் அரியணும். அப்புறம் தக்காளி அரியணும். பையனுக்கு சாப்பாடு கட்டணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஆமா ஐயா நான் பணியா இருக்கிறேன். நீங்க அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு குடுங்க அப்படின்னு வார்த்தை சொல்லிடலாம். நம்ம பணிய பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். கேளுங்க, கேளுங்க. கேட்டுக்கிட்டே இருங்கன்ற மாரி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சரியா? அப்படி புத்தகம் உடம்பு படுத்துக்கிட்டே இருக்கிறேன் ஐயா. என்னால உடம்பெல்லாம் முடியல. முதுகெல்லாம் வலிக்குது. நேத்தெல்லாம் வேலை செஞ்சு என்னால ஒண்ணும் பண்ண முடியல. அப்படின்ற ஒரு சூழல் இருந்தாலும் பரவால்ல. நீங்க படுத்த படுக்கையிலேயே கூட என்ன பண்ணுங்க, ஐயா நான் கேட்டுக்கிறேன் ஐயா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அவ்வளவுதான். வேற எதுவுமே வேண்டாம். அப்படியே காதால கேட்டுக்கிட்டு அப்படியே நீங்க என்ன பண்ணலாம் பயணிக்கலாம். சரியா? எதுவுமே நிர்பந்தம் கிடையாது. யாரையும் நிர்பந்திக்கக்கூடிய வேலையும் இங்க கிடையாது. அதனால நீங்க பாடுறதும், பாடாம இருக்கிறதும் உங்ககிட்ட தான் இருக்கு. சரியா? சிவாய நமः. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். இதுகாரும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும், பார்த்துக் கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வுதரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 5ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம், மொழி, மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பாக இன்று இரவு 8 மணிக்கு பன்னிசை பயிலலாம் என்கிற தலைப்பின் கீழே நாம் ஒரு நிகழ்ச்சி வைத்திருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியிலும் அடியார் பெருமக்கள் வந்து இயல்பாக பன்னிசையை சொந்த முறையிலே கற்றுக்கொள்வதற்கு வந்து கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி, வணக்கம். இரவு சந்திப்போம். வணக்கம்.